பீகார் மாநிலத்தின் தெக்ரியான்சோன் ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கரியா என்னும் இடத்தில் 3 கிலோமீட்டர் அகலத்தில் கரை புரண்டோடும் சோன் நதிக்கரையில் அமைந்துள்ளது ஜெம்ஸ் வளாகம். பார்ப்போர் யாவரையும் வியக்க வைக்கும் இந்த வளாகம் விந்தையால் உருவானதல்ல. இந்த வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டிடமும் அநேகரது ஜெபத்தின் கண்ணீர் துளிகள். காணிக்கைதான் என்றாலும் இதில் இருப்பது கூலி தொழிலாளி முதல் குழந்தைகள் வரை வடித்த வியர்வை துளிகள். இதனால் ஒவ்வொரு கட்டிடமும் ஒவ்வொரு கதை பேசுபவையாய் அமைந்துள்ளது. 1972 ஆண்டில் தேவனுக்காய் தன்னையே அர்ப்பணித்து பீகாருக்கு ஊழியம் செய்ய தரிசனம் பெற்று தெக்ரிக்கு தனது 26ஆம் வயதில் வந்தார் சகோதரர் டி. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள். கல், முள், காடு, மழை என்று பாராமல் நடந்தும் சைக்கிளில் சென்றும் சுவிசேஷம் அறிவித்தார். மக்களை மறுரூபப்படுத்துவதன் மூலம் தேசத்தையே மறுரூபப்படுத்திவிடலாம் என்ற திடத்தோடு நற்செய்தி பணியுடன் மக்களின் அறியாமை, ஏழ்மை போன்றவற்றையும் அகற்ற பாடுபட்டார். 1974 ஆண்டில் சகோதரி ரூபலேகாவோடு குடும்பமாய் ஊழியத்தை தொடர்ந்தார். பல்வேறு ஊழிய நண்பர்களின் ஒத்துழைப்பினாலும் ஜெபத்தினாலும் ஜெம்ஸ் உருவாக்கப்பட்டது. சகோதரி ரூபலேகா ஜெபக்குமார் அவர்களது ஜெபத்தின் பலனாய் 1980 ஆண்டில் முதலாய் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காய் மறுவாழ்வு இல்லம் உருவானது. அனைவரது உழைப்பினாலும் வளர்ச்சி பாதையை கண்ட ஜெம்ஸ் 1984 ஆண்டு முதல் சிக்கரியா என்னும் கிராமத்தில் வந்து செயல்பட துவங்கியது. கடுகளவு விதை வளர்ந்து விருட்சமாகி அநேக பறவைகளுக்கும் இருப்பிடமாகி உணவையும் அளிக்கிறது. இதுபோலவே படிப்படியாய் வளர்ச்சி பெற்று இன்று இந்த வளாகம் வலுப்பெற்று நிற்கின்றது. அநேக ஆத்துமக்களை ரட்சிக்கவும் அவற்றிற்கான ஊழியர்களை உருவாக்கவும் வலுவாக்கவும் இவ்வளாகம் பெரும் பங்கை ஆற்றி வருகிறது. அநேகரது உழைப்பின் வியர்வை துளிகளாலும் ஜெபத்தின் கண்ணீர் துளிகளாலும் உருவான வளாகத்தின் ஒவ்வொரு கட்டிடங்களை பற்றியும் துறைகளை பற்றியும் துளி துளியாய் பார்ப்போம். ஜெம்ஸ் வளாகத்தின் நுழைவாயிலில் நுழைந்ததுமே கண் எதிரே தோன்றும் தேவாலயம். இங்கே ஞாயிறு ஆராதனை மற்றும் தினமும் காலை 5 மணிக்கு தியானமும் நடைபெறுகின்றது. தேவாலயத்தின் முன்னால் ஞானஸ்நான தொட்டி ஒன்று உள்ளது. அநேகரது மறுபிறப்பும் விசுவாசமும் இங்கேதான் அரங்கேறுகிறது. தேவாலயத்தோடு இணைந்து சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி, சாக்ரிஃபைஸ் மற்றும் சர்வீஸ் என்னும் ஜெம்ஸ் கோட்பாட்டை பறைசாற்றி நிற்கின்றது தலைமைச் செயலகம். இதில் பல்வேறு துறைகளின் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது. குழந்தைகளை இயேசுவுக்காய் ஆயத்தப்படுத்தும் சிறுவர் துறை, இதன் கீழ் ஜெட், விபிஎஸ், சில்ட்ரன் மீடியா, டிசிசி பள்ளிக்கான சுவிசேஷ பிரிவு என 4 பிரிவுகளில் 800க்கும் அதிகமான வேதாகம குழுக்களும் நற்செய்தி குழுக்களும் செயல்பட்டு வருகின்றது. பெட் எனப்படும் உமன்ஸ் எம்பவரிங் ட்ரஸ்டில் பெண்களுக்கு நற்செய்தி சொல்வது, பயிற்சிகள் வழங்குவது போன்றவை நடத்தப்படுகின்றது. கூடவே மிஷனரி குழந்தைகளை கல்வியிலும் ஆன்மீகத்திலும் வார்த்தெடுக்க மிஷனரி குழந்தைகள் துறையும் செயல்பட்டு வருகின்றது. இது டிசிசி அலுவலகம். கல்வி அறிவு இல்லையேல் வேதாகமத்தை வாசிக்க கூட முடியாதே என்ற ஏக்கத்தில் போதிய கல்வி அறிவை புகட்டுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள 100க்கும் மேலான ஹிந்தி பள்ளிகளின் தலைமைச் செயலகம். இதன் எதிர்புறத்தில் வளாகத்தின் கட்டிடங்களை கட்டி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கூடவே மிஷனரிகளையும் தாங்குவோரையும் இணைக்கும் ஸ்பான்சர் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகியவை செயல்பட்டு வருகின்றது. முதன் மாடியில் இயக்குனரது அலுவலகமும் அதன் எதிர்புறமாய் ஜெம்ஸின் பொருளாதார கோட்பாடான யாரிடமும் கடன் வாங்குவதும் இல்லை, பண தேவையை கூறுவதும் இல்லை, அதே வேளையில் ஒரு ஊழியத்திற்காய் வரும் காணிக்கை தொகையை பிற திட்டங்களுக்காய் பயன்படுத்துவதும் இல்லை என்று திடனாய் செயல்பட்டு வரும் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளது. இது மீடியா துறை. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களது செய்திகளையும் பாடல்களையும் வெளியிடுவதோடு ஆவணப்படம், டெலிபிலிம், பத்திரிகைகள் என உலகமெங்கும் ஊடுருவும் ஊடகத்துறை இது. இதன் எதிர்புறத்தில் ஜெம்ஸின் வளர்ச்சிக்காய்
சொல்லாத இடமெங்கும் சுவிசேஷம் சென்றிட ஆராய்ந்து செயல்பட்டு வரும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமைந்துள்ளது. கூடவே அயல் நாடுகளில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு ஊழிய பணியை செய்ய வழிவகுக்கும் பிராஃபிட் அலுவலகம் உள்ளது. மட்டுமன்றி இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளோடு பிஎட் கல்லூரி போன்றவற்றை நிர்வகிக்கும் ஹையர் எஜுகேஷன் அலுவலகம் என்று அநேக அலுவலகங்கள் இக்கட்டிடத்தில் செயல்பட்டு வருகின்றது. தேவாலயத்தின் பின்புறமாய் காணப்படும் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களது இல்லம் தேவையுள்ள யார் வேண்டுமானாலும் சென்று கலந்து பேசவும் ஆலோசனைகளை பெறவும் இவ்வீட்டின் வாசல் எப்பொழுதும் திறந்தே காணப்படும். இதனை ஒட்டினாற்போல் ஊழிய விருந்தினர்கள் விடுதி காணப்படுகின்றது. குறைந்தது 1 மாதமேனும் தேவனுக்காய் ஊழியம் செய்வேன் என்ற வாஞ்சையுள்ளோர் உட்பட பலர் இங்கே வந்து தங்குகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜேம்ஸ் மருத்துவமனை காணப்படுகின்றது. 150 படுக்கை வசதிகளுடன் எக்ஸ்ரே, இசிஜி, லேப் என்ற வசதிகளுடன் பல்நோக்கு மருத்துவமனையாய் செயல்பட்டு வருகின்றது. இதனோடு இணைந்தாற்போல் மருத்துவ ஊழியத்திற்கான செவிலியர்களை உருவாக்கும் செவிலியர் பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இதன் அருகில் செட்டப் எனப்படும் தையல் பயிற்சி மையமும் அமைந்துள்ளது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து பெண் பிள்ளைகள் தேர்வு செய்யப்பட்டு இலவச பயிற்சியை வழங்கி தொழில் செய்திட இலவச தையல் இயந்திரங்களையும் வழங்கி வருகிறது. இது RCC எனப்படும் ரெஃபரன்ஸ் கோர்ஸ் சென்டர். இதன் கீழ் அநேக விதமான வேதாகம பள்ளிகளும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. 6 மாத கால வேதாகம பயிற்சியை வழங்கும் தெபோரா பெண்கள் வேதாகம பள்ளி மற்றும் ஓராண்டு பயிற்சியினை வழங்கும் தீமத்தேயு வேதாகம கல்லூரி போன்றவையும் இதன் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இது அனோக்கா ஹோம். இங்கே மிஷனரிகளின் குழந்தைகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இதோடு இணைந்து ஹிந்தி பள்ளிக்கூடமும் அமைந்துள்ளது. இங்கிருந்து இடதுபுறமாய் ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு வேதாகம பயிற்சியினை வழங்கிட மிக பெரியதொரு பயிற்சி கூடம் காணப்படுகின்றது. ஜேம்ஸின் வருடாந்திர உபவாச கூட்டங்கள் இங்கேதான் நடைபெறுகின்றது. இதன் அருகில் இளைஞர்களை வார்த்தெடுக்கும் ஜெட் எனப்படும் ஜூனியர் இவாஞ்சலிக்கல் த்ரஸ்ட் மற்றும் முஸ்லிம் மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோரது குழந்தைகளுக்கான இல்லமும் காணப்படுகின்றது. இவ்வளாக நுழைவாயிலின் வலது பக்கத்தில் அநேக போலியோ குழந்தைகளின் வாழ்வில் புது பலனை வழங்கும் தயாசாகர் மற்றும் அனாதை குழந்தைகளுக்கான ஹாப்பி ஹோம், மலைவாழ் குழந்தைகளுக்கான பரிபர்தன் ஹோம், ஊழியர்களின் குழந்தைகளுக்கான ஆஷாதீப் போன்றவையும் காணப்படுகின்றது. தொடர்ந்து போக்குவரத்து துறை, தபால் அலுவலகம், அச்சகம், நவீன கம்ப்யூட்டர் பயிற்சியினை வழங்கும் கிஃப்ட் எனப்படும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம், வளாகத்தின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யும் கேண்டீன் போன்றவையும் காணப்படுகின்றது. இவைகளை தொடர்ந்து ஆங்கில கல்வி வழங்கும் ஜூனியர், சீனியர் எனப்படும் 2 பிரிவுக்கான பள்ளிகளும், பள்ளி மாணவர்கள் தங்கி பயிலும் கிரேஸ் ஹாஸ்டலும், போலியோ ஹோமின் மற்றொரு காப்பகமான தயாசாகர் ஆனக்ஸும், மிஷனரி குழந்தைகளின் காப்பகமான பிரைம் சாகர் போன்றவையும் காணப்படுகின்றது. நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த வளாகத்தின் தேவைகளும் வளர்ந்து கொண்டே போகின்றது. அர்ப்பண எண்ணமுள்ள ஊழியர்களுக்காய் ஒவ்வொரு துறையும் ஏங்கி தவிக்கின்றது. மருத்துவர், செவிலியர், ஆசிரியர், அலுவலக பணியாளர்கள், வார்டன்கள் என அநேக தேவைகள். ஊழிய தாகம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் வந்து ஊழியங்களுக்காய் உதவலாம். இல்லையேல் தெரிந்தோரை அனுப்பி வைக்கலாம். இல்லையேல் ஊழியங்களை தாங்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களின் வல்லமையான ஜெபம் என்றும் என்றென்றும் தேவை. ஜேம்ஸ் வளாகம் மேலும் வளரும், ஊழியங்கள் வலுப்பெறும், தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். அதற்காய் ஓடும் ஜேம்ஸ் என்னும் பெருவெள்ளத்தில் நீங்களும் ஏன் சிறு துளியாய் மாறக்கூடாது?